வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, நாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட போகிறோம். அதாவது இது ரொம்ப அவசியம் நமக்கு. அது என்ன சொல்கிறதுன்னா, மென்டல் ஹெல்த்தும்பாங்க. மென்டல் ஹெல்த்து, மென்டல்னாலே நமக்கெல்லாம் கோபம் வந்துடும். என்ன மென்டலா அப்படின்னு. ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம அந்த அளவுக்கு தீண்டத்தகாத வார்த்தையாக ஒதுக்கிட்டோம். ஆனால் இன்றைய மனிதர்களுக்கு மிகவும் அவசியமானது ஹெல்த், மென்டல் அவேர்னஸ் அப்படிங்கிறது. மனநல ஆரோக்கியம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. பொதுவாக நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனின் அடிப்படை தேவை என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை எடுத்து வைங்க. எதற்காக நீ வேலைக்கு செல்கிறாய், எதற்காக பொன் பொருளை தேடுகிறாய் அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து வைங்க. அதாவது அவருக்கு அளவுக்கு மீறி பல தலைமுறைக்கு சேர்த்துருப்பாரு. ஆனால் உண்மைக்கே அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண ஆரோக்கியமான உணவு, இதுதாங்க தேவை. இதுக்காக தான் ஒவ்வொரு மனிதனும் ஓடி உழைத்து கொண்டிருக்கிறான். இன்னும் அது உறுதி செய்யப்படவில்லை நமது இந்தியாவில். அதுதான் உண்மை. நம்ம நாட்டில் 8 மணி நேரம் உழைச்சி அவர் நல்ல உடை உடுத்த முடியுமானா கேள்விக்குறி. நல்ல உணவு, சுகாதாரமான சுத்தமான தரமான உணவு உண்ண முடியுமானா கேள்விக்குறி. இருக்க இடம் சொந்தமாக இருக்குதானா கேள்விக்குறி. அத்தனையும் கேள்விக்குறி. இந்த அடிப்படையில் எல்லாமே கேள்விக்குறி தான். இன்னும் 100% யாருக்கும் வந்து சேரலை. அதுதான் உண்மை. இதே வார்த்தையை நீங்கள் வெளிநாட்டில் போய் ஒரு வெளிநாட்டு நண்பர்கிட்ட கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, ஆரோக்கியமான மனநிலை, அது இந்த 3 கூட இதையும் சேர்த்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு இது எல்லாமே சாத்தியமாகுது. வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு இது எல்லாமே சாத்தியம். காரணம் என்னென்னா, அங்கே ஊழலற்ற ஒழுக்கமான மனிதர்களின் ஆட்சி நடக்குது. அதனால் அவங்களுக்கு எல்லாமே சாத்தியம். இங்கே எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஏன்னா இங்கே அடிப்படையிலேயே எல்லாம் தப்பாக தான் இருக்குது. அப்போ என்னைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் மாறி வருதோ அன்னைக்கு இங்கே மனநிலை ஆரோக்கியமாக இருக்கும். பொதுவாக ஒரு அரசு அலுவலகத்துக்கு போங்களேன், அவர் டோட்டல் மென்டலி இதாகிடுவார். அதாவது ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார், ப்ராப்ளம் ஆகிடுவார். அந்த அளவுக்கு எங்கே போனால் லஞ்சு, எதை போய் தொடுங்க அங்கே டேஞ்சர். சரி, ரைட்டு, இதை விட்டுருவோம். ஆனால் நமக்கு மனநிலை தேவை, இங்கே ஆரோக்கியமான மனநிலை. அதுக்கு என்ன செய்ய அப்படின்னு நம்ம அதை பற்றி மட்டும் பேசுவோம். அப்போ இந்த மனநிலையை பற்றி நம்ம பேசினாலே அந்த வார்த்தையை நம்ம ஒரு தீண்டத்தகாத வார்த்தையாக வச்சுருக்கிறோம். மனநலம், மென்டல் அப்படிங்கிறத அதை நம்ம மாற்றணும். அது மனநிலைங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. மென்டலாக நான் சரியாக இருக்கேன்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, எப்படி காய்ச்சலை சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறோம், எப்படி நம்ம ஒரு தலைவலியை சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறோம், அதே மாதிரி இந்த மனநிலையையும் நம்ம சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறோம். எனக்கு ஒரு மனநிலை, ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்யணும், யாரை அணுகணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஏன்னா இது ஒவ்வொன்றும் அடிப்படையில் தேவைங்க. இல்லைன்னா ஒரு மனிதன் தவறான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக அமையுது. ஆகையால் தான் இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறோம். இழப்பு ரொம்ப தாங்க முடியாது. ஆகையால் நம்ம கவனமாக இருக்கணும். உலக சுகாதார மையம் ஒரு கணக்கு எடுத்திருக்கிறாங்க, ஒரு ஆடிட் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் ஒவ்வொரு நபரையும் ஆய்வு பண்ணதில் 4 1 நபருக்கு எப்பொழுதாவது மனநல பாதிப்பு ஏற்படுதுன்னு உறுதி பண்ணியிருக்காங்க. அப்போ 4 1 இது வாய்ப்புனா அப்போ எல்லாருக்குமே அது ஒரு முறை போகுது மனநல பாதிப்புங்கிறது. சரி, அப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம லிஸ்ட்டுலேயே இந்த மனநலம் சம்மந்தப்பட்டதே கிடையாது, லிஸ்ட்லேயே கிடையாது. அப்போ நம்ம அதை உருவாக்கணும். அதை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, என்ன பண்ணலாம்? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிடணுங்க. ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா டோட்டல் மென்டலி ப்ராப்ளம் வந்துடும். என்ன செய்ய, இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, இதுக்கு இவ்வளோ செலவாகுமே, நம்ம குடும்பத்தை யார் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி மென்டலி ப்ராப்ளம் ஆகிடும், டென்ஷன் வரும். அப்போ உங்கள் உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாக வைங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம சத்தான உணவுகளை எடுத்துக்கிடணுங்க. உடலை பாதிக்கக்கூடிய புகை, பீடி, சிகரெட்டை தான் சொல்கிறேன், இதெல்லாம் தவிர்க்கணும். மது,
மாது எல்லாத்தையும் தவிர்க்கணும். இதை தவிர்த்தோம்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் சத்தான பழங்கள், காய்கறி, பச்சை கீரை வகைகள், காய்கறி எல்லாம் நம்ம எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம யோகா யோகாவில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். தியானம் காலையில் எழுந்திரிச்சு அப்படியே கண்ணை மூடி ஒரு நிமிஷம் உட்காருங்க. எதையும் நினைக்காதீங்க. கண்ணை மூடுனா அந்த உலகம் இருட்டாயிரும். நம்மளை சுற்றி என்ன இருக்குன்னே தெரியாது. இந்த மாதிரி தியானம் பண்ணுங்க. ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நம்ம மூச்சு பயிற்சி ஈடுபடலாம். ஒரு மூக்கில் மூச்சை இழுங்க, நிறுத்துங்க, குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் விட்டுருங்க மெதுவாக. இப்படி ஒரு 3 சைக்கிள் மாறி மாறி பண்ணுங்க. இதெல்லாம் நமக்கு மனநிலையை சரியாக ஆக்குறதுக்கான, உடல் ஆரோக்கியத்துக்கான வழி. ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிறு பயிற்சிகள், உடற்பயிற்சி. நமக்கு மூதாதையர் சொல்லி கொடுத்த விஷயம், பள்ளிக்கூடத்தில் போட்டது, அதுக்கப்புறம் விட்டுருப்போம். 2 காதையும் இப்படி பிடிச்சி ஒரு 7 விக்கி போடுங்க. டெய்லி காலையில் 7 விக்கி போட்டு எந்திங்க. போதுமான ஆரோக்கியம் கிடைக்கும். நடைப்பயிற்சி ரொம்ப நல்லது. இப்படி பயிற்சிகள் நம்ம செய்கிறதால உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனநிலை ஆரோக்கியமாக இருக்கும். ரைட்டுங்களா? சரி, அடுத்த கட்டத்துக்கு போகும். ரொம்ப முக்கியமான விஷயம், கட்டத்துக்கு இப்போ தான் நம்ம நெருங்கி இருக்கிறோம். அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, மனநலம் சார்ந்த பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு வரிசைப்படுத்தி சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு பிடிச்சதை ஒரு 1/2 ஹவராது செய்யணுங்க. அரை மணி நேரம் ஆகுது. அப்படி நமக்கு என்ன பிடிக்கும், எனக்கு எதுவுமே பிடிக்காது அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒன்று கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஒன்று உங்களுக்கு பேப்பர் படிக்க பிடிச்சிருக்கும், அப்படி இல்லைன்னா டிவி பார்க்க பிடிச்சிருக்கும், அப்படி இல்லை டான்ஸ் ஆட பிடிச்சிருக்கும், பாட்டு கேட்க பிடிச்சிருக்கும், சிலருக்கு பாட்டு படிக்க பிடிச்சிருக்கும், சிலருக்கு இசை அமைக்க பிடிச்சிருக்கும், சிலருக்கு இசையை கேட்க பிடிச்சிருக்கும். இப்படி ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சது, விளையாட்டு கேரம் போர்டு பிடிச்சிருக்கும், கிரிக்கெட்டு பிடிச்சிருக்கும், ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சது இருக்கும்ல, அதில் நீங்கள் அரை மணி நேரம் உங்களுக்கு நேரம் ஒதுக்கி அதில் ஈடுபடுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க, தப்பே கிடையாது. இதனால் உங்கள் மனசு ரொம்ப இலகுவாக மாறும். அதுக்கடுத்து 2வது நம்ம குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிற நேரம் மிக மிக குறைஞ்சி போச்சு. நம்ம அரசாங்கம் 8 மணி நேரம் தான் வேலை சட்டம் வச்சுருக்குது. ஆனால் நம்ம 8 மணி நேரம் உழைச்சோம்னா நமக்கு இங்கே எல்லா சௌகரியமும் நம்ம அனுபவிக்க முடியாது. அதனால் உழைப்பு நேரத்தை நம்ம அதிகமாக ஆக்கிட்டோம். அப்போ குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு வேளையாவது நம்ம சாப்பிட்டா கூட போதுங்க. காலையில் நீங்கள் சீக்கிரம் எழுந்திரிச்சு போயிடுவீங்க, விட்டுருங்க. அந்நேரம் குழந்தைகளை எழுப்பி சாப்பிட வைக்க முடியாது. மதியம் நீங்கள் உங்கள் தொழிற்சாலையில் சாப்பிடுவீங்க, ரைட்டு. நைட்டு இரவு நேர உணவை உங்கள் குடும்பத்தோடு சாப்பிடுங்க. மனைவி, குழந்தைகள், அப்பா, அம்மா, வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரோட உட்காந்து பேசி சாப்பிடுங்க. அது போதுங்க. உங்கள் உடம்பு ஆரோக்கியம், மனசு அப்படியே ஆரோக்கியமாயிரும், அப்படியே ரொம்ப இலகுவாக மாறும். நம்ம புறாவில் இருந்து கோழி, இதோட பறவைகளோட இறகு எப்படி பறக்குது அப்படியே நைஸாக, அது மாதிரி உங்கள் மனசு பறக்குங்க. அதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். 3வது விஷயம் நம்ம குடும்பத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம். நேசிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? கையை தூக்குங்க. இருக்க மாட்டீங்க. ஒரு நடிகை எவ்வளவு நேசிக்கிறோம் நடிகையை? சரி வேண்டாம், நடிகை வேண்டாம். நடிகரை எப்படி நேசிக்கிறீங்க? போய் பால் ஊற்றுறீங்க, அவரோட படத்துக்கு கட் அவுட்டை வைக்கிறீங்க, என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம், அவ்வளவு நேசிக்கிறோம் ஒரு நடிகரை. சரி, அதை விட்டுருங்க. நம்ம அடுத்த கட்டம், நம்ம நண்பரை எப்படி நேசிக்கிறோம்? அவருக்கு போட்டு குட் மார்னிங் சொல்கிறோம், பேசுகிறோம், விசாரிக்கிறோம், குடும்பத்தை விசாரிக்கிறோம், எவ்வளோ நேசிக்கிறோம். இந்த நேசிப்பு, இந்த காதல், இதை உங்கள் பக்கம் திருப்புங்க. உங்களை நீங்கள் நேசிக்கணும், உங்களை நீங்கள் காதலிக்கணும், உங்கள் மனசை நீங்கள் காதலிக்கணும். அப்படி நீங்கள் கவனம் செலுத்துங்க. அது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். அதுக்கப்புறம் நம்ம 4வது, உங்களுக்கு நம்பிக்கையானவர் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்படிலாம் நான் யாரையுமே நம்புறதில்லை. எங்கள் அப்பாவே நம்புறதில்லை, அம்மா நம்புறதில்லை, மனைவியை நம்புறதில்லை, குழந்தைங்கள அக்கம் பக்கம் நோ யாரும் எனக்கு தேவையில்லை அப்படிலாம் இருக்காது. கண்டிப்பாக யாரோ ஒருத்தரை நீங்கள் நம்புவீங்க. ஒன்று அம்மா, இல்லைன்னா அப்பா, இல்லைன்னா மனைவி, இல்லைன்னா சகோதர சகோதரிகள், சித்தப்பா, பெரியப்பா, நண்பர்கள், யாரோ ஒருத்தரை நம்புவீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சு அழுத்தாமல்
அவங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அந்த நம்பிக்கைக்குரிய அந்த நபர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. இதனால உங்க மனசுல உள்ள பாரம் இறங்கும். இதனால அங்க ஒரு மனநல ஆரோக்கியம் கிடைக்கும். சரிங்களா? அப்ப யாரையாவது நம்பணும் நீங்க. நான் சொன்ன மாதிரி, நான் யாரையும் நம்ப மாட்டேங்க. அப்படிலாம் முடியாது. அப்படி நபர்களுக்கும் வழி இருக்குது. கவலைப்படாதீங்க. உங்க ஊர்ல மனநல மருத்துவர்கள் இருப்பாங்க. அவங்கள போய் நீங்க பாருங்க. ஒண்ணும் தப்பே கிடையாதுங்க. போய் பார்க்கலாம். அவங்களும் காய்ச்சலு, வயித்த வலின்னு போய் குனிஞ்சு கிடக்காங்க ஆஸ்பத்திரியில ஆட்கள். காலு வலின்னு. அதே மாதிரி தான் எனக்கு மனசு சரியில்லைன்னு மனநல மருத்துவரை போய் பாருங்க. உங்களுக்கு அவங்க ஒரு நல்ல தீர்வு குடுப்பாங்க. அதனால உங்க மன அழுத்தம் குறையும். சரிங்களா? தப்பா நீங்களா முடிவெடுத்தீங்கன்னா தப்பா இருக்கும். அதுக்கான காரணத்த நான் பின்னாடி சொல்றேன். நம்மளா ஒரு அவசரத்துல, அழுத்தத்துல, மன அழுத்தத்துல எடுக்கிற முடிவு தப்பா தான் போகும். அது பல வாழ்க்கையவே மாத்திரும். குடும்பத்தோட சூழ்நிலையவே மாத்திரும். ஆகையால நீங்க ஒண்ணு யாரையாவது நம்புங்க, உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்கள. இல்லைன்னா மனநல மருத்துவரை நாடுங்க. அதுக்கு தீர்வு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மை சம்பவம் நான் சொல்லியே ஆகணும். என்னோட தெரிஞ்ச ஒரு நண்பர் ரொம்ப அவரை நம்மளை பார்த்த உடனே அவர் சந்தோஷமாவார். கஷ்டப்பட்டு பணி செய்வார். ஆனால் நம்மை பார்த்தவுடன் அவர் சந்தோஷமா அடைவார். அப்போ நம்மளை ஒரு வணக்கம் சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு நல்ல நண்பருங்க. இப்படி பல வருஷங்களா நான் பழகிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு? அவருக்கு என்ன பிரச்சனை? யாருக்கும் தெரியாது. அவர் சொன்னா தானே தெரியும். அவர் யாரையும் நம்பலை, யாருக்கிட்டையும் சொல்லலை. அதாவதுங்க, பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது. நீங்க உங்க பிரச்சனைய ஒரு நண்பர், உங்களுக்கு நம்பிக்கையான நண்பர்கிட்ட சொல்லுங்க. அவருக்குள்ள இருக்க பிரச்சனையை உங்களோட பகிர்ந்துக்குவார். அப்ப நீங்க நினைப்பீங்க, ஆகா நம்ம பிரச்சனையை விட அவர் பிரச்சனை பெருசா இருக்கு, பரவாயில்ல, நம்ம அதுக்கு பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள பிறக்கும். ஆனா அந்த நண்பர் யாருக்கிட்ட எதையும் சொல்லாம கடைசியில இறந்துட்டாருங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இப்ப அவங்க குடும்பத்தோட சூழ்நிலையை யோசிச்சு பாருங்களேன். அவங்க குடும்பம் என்ன செய்யும்? அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரும்? இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டா. அதுக்கு காரணம் மன அழுத்தம். மனசுக்குள்ள இருக்க பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கல, தேட முடியல. நம்ம தேர்ந்தெடுக்கிற வழி மரணம். ஆகையால தற்கொலை. இதை தவிர்த்துருங்க. இது வேண்டாம். இது நம்மளை தவறான வழிக்கு இழுத்து செல்லும். அது எந்த வழியா இருந்தாலும் ஒரு மனுஷன் அழிக்கிறதுக்கு கூட நமக்கு அது வேலை செய்யும் மூளை. இந்த மாதிரி செய்ய அப்படின்னு. ஆகையால மன அழுத்தத்தை குறைக்க வேண்டியது நம்மளோட கடமை. உங்களை நீங்க நேசிங்க. உங்க உடம்பு மனசுக்கு பயிற்சி கொடுங்க. உங்க மனசுல உள்ளதை பகிர்ந்துக்கோங்க. எதுவுமே இல்லைன்னா மனநல மருத்துவரை அணுகுங்க. அதுல தப்பு கிடையாது. அது சாதாரண, இதுவும் ஒரு வியாதி தான். இதை மனநல மருத்துவத்தை கூட சரி பண்ண முடியும். ஆகையால நம்ம இந்த விஷயத்தை உங்ககிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவலை கொண்டு வந்தேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் மன அழுத்தங்கிறது இருக்க தான் செய்யுது. அதை சரி பண்ணுறதுக்கான வழி அத்தனையும் உங்கள் கூட நான் பகிர்ந்துருக்கிறேன். நன்றி, வணக்கம்.